It is the fear of an AI bubble. We're actually in a bubble. We are in a bubble that AI bubble. Potential market bubble. the AI bubble is real. உலகமே இது ஏஐ பபிள் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் கிங் சார்ல்ஸும் ஏஐ கம்பெனிஸ்லாம் கூப்பிட்டு டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது உண்மையாலே ஏஐ பபிள் தானா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்கா, நம்மக்கிட்ட எதனாச்சும் மறைக்கிறாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ திஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா ஏஐ பபிள் அது உடைய போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது உண்மையான ஏஐ பபிள் தானா, இது வெடிக்க போதா அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த விஷயம் ஏன் இவ்வளோ பரவலாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க இது ஏஐ பபிள், இது வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பரவலானதுக்கான ரீசன் யாருன்னா மைக்கேல் பெரி யாருன்னு தெரியும். ஹவுசிங் அந்த டைமில் வந்து 2008 கிராஷ் வரப்போகுதுன்ட்டு செல் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணவர். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஏஐயில் வந்து பெட்டிங் பண்ணியிருக்காரு, புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சுருக்காரு. எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி, என்விடியாலையும் பலன்டீர்லையும், ரெண்டுத்துலையும் என்ன பண்ணியிருக்காருன்னா புட் ஆப்ஷன்னா தெரியும் நம்மளுக்கு செல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவர் செல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க, என்னடா அவரே போய் செல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணும்போது ஆமாம் அது ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2 கம்பெனியில் ஏஐ கம்பெனிஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஓவர் வேல்யூட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பி ரேஷியோனும் சரி எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஓவர் வேல்யூட் என்னென்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களோட வேல்யூக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்விடியா நம்ம பார்க்குறோம், என்னென்னா அவங்க ஏர்னிங் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 100 பில்லியன் to 150 பில்லியன் கிட்ட வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஏர்னிங் வந்து வருஷத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $5 trillion கிட்ட இருக்குது. அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மடங்கு. பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 50 மடங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலன்டியர்லாம் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து சில பேர் வந்து 170ன்றாங்க, சில பேர் வந்து 400ன்றாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. சும்மா இப்போ 400ன்னு எடுத்திங்கன்னா என்ன மீனிங், அவங்க வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அது வருஷம் அவ்வளோ சம்பாதிச்சிட்டே இருந்தால் கூட அவங்க மார்க்கெட் கேப்பை அடையிறதுக்கு அவங்களுக்கு 400 வருஷம் ஆகும். யோசிச்சு பாருங்கள், அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டும் அவங்க இருக்க மார்க்கெட் கேப்பும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க அந்த ப்ராஃபிட்டை இப்போ பண்ணுற ப்ராஃபிட்டே ரெகுலராக பண்ணிட்டுருக்காங்க, வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மார்க்கெட் கேப்பை அவங்க அடையிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அப்போ இதிலேருந்தே தெரியுது என்னென்னா ஓவர் வேல்யூ, ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இது ஏன் இவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, சம்பாதிக்கலை ஆனால் வந்து வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்குது. ஏஐ கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏஐ கம்பெனிஸோட ரிசல்ட் இப்போ கிடையாது, எல்லாமே ஃப்யூச்சருக்கான ப்ராஜெக்ட் தான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏஐயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே இந்த வருஷம் ப்ராஃபிட் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாமே புரிஞ்ச விஷயம் என்னென்னா ஏஐ வந்து ஃப்யூச்சரில் தான் ப்ராஃபிட் வரும், இப்போ வராது. ஏன்னா நீங்கள் ஓப்பன் ஏஐ எடுத்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2028 2029 தான் நாங்கள் ப்ராஃபிட்டில் வருவோம். இந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே சொன்னது என்னென்னா 2028 29 30 இந்த லெவலில் தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட்லேயே வரும். ஓப்பன் ஏஐ கூட எடுத்திங்கன்னா அவங்க நிறைய கேஷ் வந்து பேர்ன் தான் பண்ணிட்டுருக்காங்க, வெறும் $12 பில்லியன் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதனால் ஏஐ கம்பெனிஸ் எடுக்கும்போது அவங்களோட விஷன் என்னவாக இருக்குன்னா ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்காக தான் இருக்குது, தவிர இப்போ ப்ராஃபிட் வருமானா வராது. அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஓவர் வேல்யூடாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூ. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா 35 40 வந்தாலே ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 170 400 50லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் வேல்யூ. இதனால தான் அவர் செல் பண்ணார். சரி, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நிறைய பேர் இந்த ஏஐ பஸ்ட்டுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சைடில் எழுதி போடுறேன், மைக்கேல் பெரியோட புட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்ஸும் சரி, அவங்க கொடுக்குற ரெவன்யூவும் சரி, அவங்க வர இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, இப்போ வந்து ஒரு சர்க்குலர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. இந்த டெக் கம்பெனிஸும் சரி, இந்த ஏஐஸும் சரி, அவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் அம்மா டெய்லி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மம்மி நான் டெய்லி உங்களுக்கு 100 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேப்பா நீ வந்து அதை கழுவி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தரேன்றாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் 100 ரூபா உங்கள் அம்மா கொடுக்குறீங்க, அதே 100 ரூபா திருப்பி யார் கொடுத்துட்றா, உங்கள் அம்மா திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. வேலை என்னவோ 2 பேரும் பார்த்தா மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேரும் வந்து சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் 100 ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க. காசு என்னவொன்னு உங்கள் காசு தான்,
ஆனால் சம்பளம்னு வரும்போது 2 பேரும் 100 ரூபாய் சம்பாரிச்ச மாதிரி வருதா? இப்போ நீ அந்த 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யூஸ் இருக்காங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் காசு ரொட்டேஷனில் வருதுல்ல. இப்போ வந்து நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ரெஸ்யூமேல வந்து நான் 100 ரூபாய் சம்பாரிச்சேன்னு போட்டுக்கலாமான்னா போட்டுக்கலாம். நான் சைட் ஜாப்பில் வந்து 100 ரூபாய் சம்பாரிச்சேன்னு போட்டுக்கலாம். அப்போ இதனால் யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வந்து ஓவராலாக பண்ணும்போது இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் தவிர இதனால் வந்து யூஸுன்னு கிடையாது. அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓப்பன் ஏஆவும் சரி என்விடியாவும் சரி, என்விடியா வந்து ஓப்பன் ஏல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஓப்பன் ஏ வந்து என்விடியா கிட்டேருந்து சிப்பு வாங்குறது, ஆரக்கிள் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆரக்கிள் வந்து என்விடியா கிட்டேருந்து வாங்குறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே சர்க்குலர் என்னன்னா மாற்றி 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 அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே காசு தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னா உள்ளே வந்து கேஷ் ஃப்ளோவாக வந்துட்டுருக்கு. இன்னும் சிம்பிளாக சொன்னால் சிம்பிள் தான். 2 ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ஜங்ஷன் பாக்ஸோட வயரும் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா பவர் வருமா? வராது. ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ ஓகே அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். அதே தான் பண்ணுறாங்க. இதனால் பவர் இருக்கா, அவங்களுக்கு எந்த யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது நல்லதாக இருக்கும். அப்போது இன்னொன்று நம்ம பார்க்கும்போது இது அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஜிடிபிலையும் க்ரோத்தாக வரும். க்ரோத்தாக வரணும்னா கூட அந்த கேஷ் திருப்பி யூஎஸ்ஏக்கு வரும். யூஎஸ்ஏயில் வந்து அவங்க பயன்படுத்துறதுனால இது கண்டிப்பாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஜிடிபிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் 3வது பார்த்தீங்கன்னா வீக் ஃபண்டமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டலாக அது வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க போகணும், எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறது அடிக்கிறது. அந்த மென்டாலிட்டி தான் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு என்னன்னா ஏஐனாலே ஃபஸ்ட்டு அப்படின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏஐ பபுளுக்கான விஷயங்கள். இப்போ நம்ம இந்த சைடு பார்க்குறோம் என்னென்னா இவ்வளோ இருந்தும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் தெரியும், ட்ரம்ப்பு தெரியும். ட்ரம்ப்பு மட்டும் கிடையாது, இங்கிலாண்டோட கிங்கு யாருன்னா கிங் சார்ல்ஸும் சரி, ஏஐ கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை டெக் கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டின்னர் வச்சு அவங்கள புகழ்ந்து தள்ளுறாரு. ட்ரம்ப்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாரு. ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது? என்னன்னா எல்லாரும் பயப்படுற நேரத்தில் ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, நீங்கள் தான் வந்து பேக் போன் அப்படின்ற மாதிரி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்காவோட பேக் போன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனி தான். S&P 500 தெரியும், என்னென்னா நம்ம இண்டெக்ஸ் மாதிரி அவங்களுக்கும் இண்டெக்ஸ். இதில் வந்து 36% வெயிட்டேஜ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனிஸ் தான் இருக்குது. அமெரிக்கா வந்து டெக்கை சார்ந்த ஒரு நாடு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இப்போ தான் இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெட்டா மேலே கேஸ் கொடுக்குறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக் மேலே அப்பப்போ கேஸ் கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி அவர் என்ன கிளியராக புரிஞ்சுட்டாருன்னா அமெரிக்கா வீக்காக இருக்குது. இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். யூஎஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனால் அந்த யூஎஸ் வீக்காக இருக்க யூஎஸை வந்து புஷ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனிஸ். அப்போ டெக் கம்பெனிஸோட சப்போர்ட் யாருக்கு தேவை? ட்ரம்ப்புக்கு தேவை. அதே மாதிரி டெக் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட சப்போர்ட் தேவை. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதனால தான் அந்த டின்னரில் அவர் கேட்குறாரு, ஃபேஸ்புக் நீ எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ண போகிறா யூஎஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 பில்லியனு, ஆப்பிள் 600 பில்லியனு, இது மைக்ரோசாஃப்ட்டும் இவங்களும் பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அமெரிக்கா வளரும். இப்போதைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. அமெரிக்கா ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் இவங்களோட சப்போர்ட் தேவை. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்போட வந்து இனாக்ரேஷன் டொனேஷன் பார்த்தீங்கன்னா அதில் இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முன்னாடி இருந்த கேஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அவர் மேலே கேஸ் போடுறதில்லை, டெக் கம்பெனிஸ் மேலே கேஸ் போடுறதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னென்னா ட்ரம்ப்புக்கு டெக் கம்பெனியோட சப்போர்ட் தேவை, டெக் கம்பெனிஸ்க்கு வந்து ட்ரம்ப்போட சப்போர்ட் தேவை. அப்போ இவங்க 2 பேரும் இப்போ ஜாயினாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அப்போது இது பபுள் கிராஷ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ட்ரம்ப்பு வர விட மாட்டார். சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா பபுள் இருக்கா? ஆமாம். ஆனால் அதை உடைக்க விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் பிஸ்னஸ் மேன், அது மட்டும் கிடையாது. அமெரிக்கா வந்து கிரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதனால் அமெரிக்காவில் கிராஷ் வர விடுவாரான்னு கேட்டிங்கன்னா வர விடாதபடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன், சில 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் ஏஐ ப்ராஃபிட்டில் இல்லைன்னு தெரியும். ப்ராஃபிட் வரதுக்காக என்ன பண்ணலாம்? சிம்பிள், அவங்க வந்து இது இப்படியே பண்ணிட்டுனா 29 வந்துடும். இல்லை உடனே ப்ராஃபிட் வேணும்னா அவங்க ஆடு விடலாம். ஆடு வந்தால் அந்த ரெவென்யூ வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஏஐ வந்து நிறைய சப்போர்ட் கேட்டிருக்காங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றியும் சரி, அதே மாதிரி ரா மெட்டீரியல்லாம் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்களா, மாற்றி மாற்றி பண்ணுறாங்களா, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது மேஜராக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா
ட்ரம்ப்போட மீட்டிங் அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் டேட் வேணால் பார்க்கலாம். எல்லாமே எப்போ வந்திருக்குன்னா ட்ரம்ப்போட மீட்டிங்க்கு அப்புறமா தான் வந்திருக்கு. அப்போ உள்ளே வந்து பேச்சுவார்த்தை பேருக்கு என்னென்னா அமெரிக்காவை இது பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் தான் மாற்றி மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், பேச்சு போயிருந்துருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக மாற்றி 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 என்ன பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதிலேருந்தே என்ன தெரியுதுன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஏஐ கம்பெனிஸ் அவங்கக்குள்ளேயே அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால் இந்த கிராஷ் வர விடுவாங்கன்னா விட மாட்டாங்க. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நாளைக்கு லோன் வாங்கினா கூட லோன் வாங்கலாம். கவர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி ஏற்கனவே கடன் வந்து 37 ட்ரில்லியனும் இன்னும் இருக்குது. இதில் வந்து ஒரு $10 பில்லியன் அவங்களால பிரிண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு லோனாக கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அதனால் அமெரிக்கா ட்ரம்ப்பு தெளிவாக இருக்கார், மற்ற கண்ட்ரிக்கு முன்னாடி நான் நம்பர் 1 இருக்கணும், அமெரிக்கா நம்பர் 1 இருக்கணும், என்ன தான் வந்தாலும் இதை கிராஷ் பண்ண விடக்கூடாதுன்னு அவர் தெளிவாக இருக்கார். அதனால் கிராஷ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. சரி, இந்த இடத்துல வந்து 60லேருந்து 70% கிராஷ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஆனால் ஒரு கரெக்ஷன் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட்டில் ஒரு 20% 30% கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா கிராஷ் தான், மக்கள் வந்து பயமுத்துறாங்களா, கிராஷ் எல்லாத்தையும் காசு எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்படி வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஒரு கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்தால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறோம்னா ஏஐ யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு டவுட் இருக்குது, அது சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதே வந்து நார்மலாக வந்து நம்ம முன்னாடியே கூகுளில் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே எடுத்து நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்குது, எல்லாமே ஒரே இடத்துலேயே கொடுக்குது. இல்லைனா முன்னாடி நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சைட்ஸாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது தேவை கிடையாது. இப்போ நாளைக்கே ஏஐ ஸ்டாப் ஆனால் கூட நம்ம சஃபர் பண்ணுவோமா இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இன்னொன்று ஏஐயோட ஃபுல் பொட்டென்ஷியலும் நம்ம யூஸ் பண்ணதும் கிடையாது. இதனால் பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ரிப்பிள் எஃபெக்ட், இல்லைனா அங்கே ஒரு அளவு வந்துச்சுன்னா இங்கே கரை ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி இருக்கலாம். தவிர அப்படியே மேஜராக வந்து நம்ம டெக் கம்பெனிஸ் எல்லாமே கிராஷ் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஐ கம்பெனிஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஏஐன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் சாட்பாட் ஏஐலாம் இருக்குது, அது உண்மையாலே ஏஐ கேட்டிங்கன்னா கிடையாது. ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐனா நம்ம என்ன கேட்க வரோம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறது. ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க ஏஐன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போது வந்து நம்மளுக்கு நீங்கள் பேங்கிங்கில் எடுத்தாலும் சரி, இல்லை மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸில் எடுத்தாலும் சரி, என்னென்னா ஆட்டோமேட்டட் மெசேஜ்னால நீங்கள் பேலன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் போட்டாலும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் காமிக்கும். நம்ம வேறு ஏதோ டைப் பண்ணியிருப்போம், ஆனால் அதை வந்து ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் காமிக்குது. ஆனால் ஏஐ அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன நம்ம கேட்குறோன்னு புரிஞ்சு ஆன்சர் பண்ணதான் ஏஐ. நம்ம ஒரு திடீர்னு ஒரு வந்து கஷ்டமான கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுறோம், நான் ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அப்போது என்னென்னா ஏஐன்னு தான் சொன்னாலும் சரி, நம்ம இந்தியாவில் மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் தவிர ஏஐ யூஸ் பண்ணல. அதனால் இதனால் பாதிப்பு வருமா, கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. அதனால் நம்ம இதை வச்சு வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓவராக போட்டு வந்துட்டு ஐயோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா கிராஷ்ன்னு நம்ம பார்த்தோன்னா சடுதியாக வரும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வரும் தான் கிராஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாரும் ஏஐ பபுள்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் புட் ஆப்ஷன் வாங்குறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்போது இது கிராஷ் ஆகுமானா சான்ஸ் கம்மி தான். ஆனாலும் கிராஷாக வருது, நாளைக்கு கரெக்ஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டைவர்சிஃபிகேஷன். என்னென்னா எப்போதுமே எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணாதீங்க, டெக் கம்பெனி ஃபியூச்சராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அதில் போடாதீங்க. என்ன பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணுங்கள். டெக்கில் கொஞ்சம், ஹெல்த்தில் கொஞ்சம், டிஃபென்ஸில் கொஞ்சம், பேங்கிங் செக்டர்ஸில் கொஞ்சம், அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. என்னென்னா நாளைக்கு அதில் எதனா கரெக்ஷன் வருது, மார்க்கெட்டு கொஞ்சம் கம்மியானாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்க இது வந்து ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். இன்னொன்று, இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே நாளைக்கு கரெக்ஷன் வந்தாலும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. ஏன்னா டெக்கு தான் நம்ம ஃபியூச்சர்னு பார்க்குறோம். எங்கே எடுத்தாலும் டெக்கு வரப்போகுது. நம்ம ஹவுஸில் எடுத்தாலும் சரி, எங்கே வெளில போனாலும் சரி, ஃபுல்லாக டெக்காக தான் இருக்க போகுது. அப்போ டெக் கம்பெனிஸில் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ லோ வருது, எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ஷன் வருதோ, நம்ம எப்போதுமே சொல்கிறது என்னென்னா கிராஷ் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகுது. என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், கேஷாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ 5,000 ரூபாய் வாங்குகிற ஸ்டாக்கு நாளைக்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா அதே ஸ்டாக்கை நீங்கள் 2,000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலாம். அதனால் எப்போதுமே என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கேஷ் ஃப்ளோன்றது எப்போதுமே வச்சுக்கிறது நல்லது. இது கிராஷாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பபுள் பஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
பப்புளாக இருந்தாலும் சரி இதை வெடிக்க விட மாட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ, அமெரிக்கானால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன்ஸ் நம்ம பெருசாக ஏஐ யூஸ் பண்ணுறோமானா யூஸ் பண்ணுறோம், ஃபுல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏஐ கம்பெனிஸ் பெருசாக இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரேடிங்கில் இது எந்த அளவுக்கு பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக பாதிக்குமானு கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங், இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம நார்மலாக வாங்கிக்கலாம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போது ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு, ஏஐ வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிள் தான். பழைய இண்டிகேட்டர் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ஏன்ற ஒரு நேம் டேக் போட்டு விற்கிறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணுன்னா ட்ரேடிங் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியும் கிடையாது, அதே மாதிரி கற்றுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நம்ம இந்த ஏஐலாம் ஏன் யூஸ் பண்ணுறதுனா சக்ஸஸ் ரேட்டே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் ஏஐ சொல்லியும் விற்றுட்ருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா மக்களுக்கு வந்து உண்மையான நாலேஜை சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்டுன்னு என்ன சார்ட் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம என்ன தான் ஏஐ இருந்தாலும் சார்ட்டை அனலைஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க என்ன தான் பண்ணாலும் மறைக்க முடியாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டு தான். அதனால தான் ட்ரெண்டுனா என்ன, உண்மையான ட்ரெண்டுனா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ட்ராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபிபோனாக்கி வரைக்கும். இப்போ ஏஐலாம் இப்போ வந்தது, ஃபிபோனாக்கிலாம் 1000 வருஷம் முன்னாடி இருந்தது. இன்னும் ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுதா, அந்த நம்பர்ஸ்லாம் நம்மளோட லைஃப்பில் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம். உங்களுக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. வீக் டேஸில் வர முடியலாம், வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் வேணால் சைடில் இருக்க நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் ஏஐ பப்ளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பேக் போனாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த கிராஷ் வரத்துக்கான சான்சஸ் இருந்தாலும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்காக இது நிறுத்தத்துக்காக பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதனால் ரீசன் இருக்குது, இதனால் கிராஷ் வரலாம், இதனால் கிராஷ் வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.